அடுப்பு பற்ற வச்சுட்டு வடை சட்டி வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ பூண்டு ஒரு 10 பல், கருவேப்பிலை கொஞ்சம், வரமிளகாய் 2, சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் கருவாடு, நல்லா சுடுதண்ணி போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கிறேன் கருவாடு எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்குங்க. இப்போ நல்லா கொதித்து தண்ணி சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியுது எண்ணெய் பிரிஞ்சு எந்த அளவுக்கு வெளியே வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லித்தலை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் காரம் எனக்கு தகுந்த மாதிரி நான் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவை. கண்டிப்பாக நீங்களும் நெத்திலி கருவாடு தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாக சொல்லப்போனால் சுடு சாப்பாடுக்கு நெத்திலி கருவாடு தொக்கு போட்டு நல்லா சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.